இலங்கையில் 323 கண்டெய்னர் என்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் கிட்டடியில இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள், கண்டெய்னர் கணக்கில் கண்டெடுக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் இந்த குறிப்பிட்ட கண்டெய்னர்களிலிருந்து தான் வெளியே விடப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு அரசு தரப்பில் தெரிகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஆண்டு துறைமுகத்துக்கு இடம் இல்லாமல் இதை வெளியனுப்பினதாக எந்தவித முறையான ஆவண பரிசீலனையோ அல்லது சோதனையோ இல்லாமல் இது வெளிவிடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விமல் வீரவம்ச இப்படி அக்டோபர் 2ஆம் தேதி குறிப்பிட்ட ஒரு கருத்து வேறு, நேற்றைய தினம் 9ஆம் தேதி போலீசாருக்கு கொடுத்த கருத்து வேறு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால், அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான திருத்தங்கள் நிறைய பேர் இருக்குது. இது எதிர்காலத்தில் நாட்டின் இறையாண்மையை பாதிக்காத வகையிலும் மக்களோட பாதுகாப்பு, அதாவது மூவின மக்களும் சிறுபான்மை பெரும்பான்மை இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு சுதந்திரத்துடன் கூடிய இந்த பாதுகாப்பு சட்டம் தாங்கள் தயார் பண்ண இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். அதோடு சேர்த்து 21 வயது மதிக்கத்தக்க கடந்த 2022ஆம் ஆண்டு போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு, மன்னாரை சேர்ந்த நபருக்கு 10 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இலங்கையில் நடக்கிற அரசியல் சூழலில் இது ஒவ்வொன்று தொடர்பட்டது. அதை விட பிரதானமானது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக நிசாம் காரியை பற்றி தெரிவிச்சிருக்க கருத்து அவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சில விட பிரச்சனையாக வரலாம், அல்லது அவர் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. என்னென்னு சொன்னால், அமைச்சர் விஜிதஹேர பாராளுமன்றத்தை தெரிவிச்சிருக்க கருத்தின்படி இதுதான் நடக்கும் என்று யூகிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்குது. இது தொடர்பாக சோடன் ஸ்வீட்டை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்து கொண்டு போய்ங்களா, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி தேவையான பிரயோசனமான வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்டாக வரும். அப்போ உங்களால் அதை இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். பிவித்துரு கேல உரிமை கட்சியிட தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கமம்பில உண்மைக்குமே நாட்டில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பெரிய பேசுபொருள் அடிக்கடி வாயில வர வசனமாக இருக்குது. உதயன் கமம்பில, விமல் வீரவம்ச, நாமல் ராஜபக்ச, இப்படி இந்த கதைக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள உள்வாங்கப்பட்ட நபர்கள் தான். என்ன சொன்னால், பிரச்சனை இல்லாதவன் எல்லாம் பேசாமல் இருக்கல. ஒவ்வொரு கைது நடவடிக்கை, ஒவ்வொரு விசாரணை ஆரம்பிக்கும் போது பிரச்சனைக்கு இந்த பேசுபொருளாக இருக்கிற பேர்கள் எல்லாம் பிரச்சனைக்குரியாகலாம். உதயன் கம்பம்பில, விமல் வீரவம்ச, நாமல் ராஜபக்ச என்று சொல்லி இப்படி போய் கொண்டிருக்குது. இந்த உதயன் கம்பம்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்துக்கு முன்னால் ஆஜராயிருந்தவர் ஒரு விசாரணைக்காக. அதாவது இவர் தொடர்ந்து இந்த 323 கண்டெய்னர் விடுவித்தல் தொடர்பாக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தன் கருத்துக்களை வாய்க்கு வந்த மாதிரி தெரிவிச்சு கொண்டதன் காரணமாக இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, இவங்களோட இந்த தொடர்பு இருக்கா, இது கடந்த கால அரசோட தொடர்புபட்டதா, இந்த அரசு விட்ட குற்றமா என்று முழுமையான ஒரு அறிக்கை கொண்டு சமர்ப்பிப்பதற்காக விசாரணை இடம்பெற்றது. ஸோ அதில் இவர் கலந்து கொண்டு இவர் பத்திரிகை தெரிவித்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இந்த 323 கண்டெய்னர் இந்த ஆண்டில் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதன் குறிப்பிட்ட காரணம் என்னென்னு சொன்னால், இடம் போதாமையின் காரணமாக சரியான ஆவண பரிசீலனை இல்லாமல், எந்தவித விசாரணையும் இல்லாமல், பரிசோதனையும் இல்லாமல் இந்த கண்டெய்னர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்குது. இது ஒரு சிறு பிள்ளை காரணமாக இதை குறிப்பிட்டு தான் அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கார். அதோடு சேர்த்து வரலாற்றில் இன்றைக்கு இப்படியான ஒரு விஷயத்துக்காக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணையகம் விசாரணைக்கு தன்னை அணைச்சதும் ஒரு புதுமையாக இருக்குன்னு சொல்லி உதயகம்பி தெரிவிச்சிருக்கார். இது எப்படி இருக்கோ, அரசாங்கத்தை சார்பில் போல இருந்தாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அனுகுமார திசாநாயகா, ஜனாதிபதி அனுகுமார திசாநாயகாவால் கிட்டடியில் 3 முக்கிய அமைச்சு பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டதோடு அதே போல் பிரதி அமைச்சர்களை நியமிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த 3 முக்கிய அமைச்சு பதவிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், விமல் ரத்நாயகோட்ட இருந்து இந்த துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறையை வெளியெடுத்து, அந்த துறைக்கு நீ அவர் பொறுப்பு இருக்க மாட்டார், அவர்கிட்ட இருந்து அனுர கருணாதிலக என்ற நபர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த 2 துறைகளை. என்னென்னு சொன்னால், இப்போ உதயங்கம்பம்பில் சொல்கிற இந்த குற்றங்கள் இந்த அரசில் இடம்பெற்றிருந்தால் இவர்கள் இதுக்கு பொறுப்பாக இருக்கலாம். சில வேளை அதுக்கு நீதியான விசாரணை வேணும்னு சொன்னால் அந்த அமைச்சர் அந்த இடத்துல இருந்து அதை நீதியாக அந்த விசாரணை கொண்டு போக முடியாது. அரசாங்கம் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்குது. அந்த துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறையை அமைச்சர் விமல் ரத்நாயகோட எடுத்து அனுராகநாதோட கொடுத்துருக்குது. ஸோ இது தொடர்பான முழுமையான நீதியான விசாரணை இடம்பெறணும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வாறான ஒரு முடிவை எட்ட போது இந்த 323 கண்டெய்னர் வெளியிட்டது தொடர்பான பிரச்சனை. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விமல் வீரவம்சம் உங்களுக்கு தெரியும், கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி போதைப்பொருளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நபர், அதாவது போதைப்பொருளோட இந்தோனேஷியா கைது செய்து கொண்டு வரட்ட நபர்களோட பழக்கத்தில் இருக்கக்கூடிய சனான்னு சொல்லப்படுற நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி விமல் வீரவம்சம் கருத்து செய்திருக்கார். இவங்க ஜேவிபியோட நெருங்கின உறவு, ஜேவிபியை தான் விசாரிக்கணும். தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்துக்கு போன இடத்துல அனுகுமார திசாநாயக்கா மற்றும் அவர்களோட சகாக்கள் இந்த சனாவோட கைகூத்து அவரை வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு திண்டு இருந்து கொண்டதெல்லாம் சொன்னார்.
ஆனால் கடந்த 9ஆம் தேதி நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற விசாரணையில், அதாவது தங்காள பிரதேச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாகி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியிட தலைவருமான விமல் வீரவம்ச குறிப்பிட்ட கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னிட்ட இருந்த தான் ஏதாவது யூகிச்சதை வந்து சொல்லியிருக்கிறதாகவும், தன்னிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லை, சனாவோட இவர் தொடர்பட்டிருந்தார், இவர் போய் வீட்டை சாப்பிட்டார், இதுக்கான எந்தவித ஆதாரம் இல்லை, தான் ஒரு யூகிச்சதை சொல்லக்கூடாதா என்ற மாதிரி தான் நாங்கள் வந்து அவர்கள் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதாவது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பெலியட் சனா என்று அழைக்கப்படும் புவக தண்டவ சனா என்று அழைக்கப்படும் ஒருவரை கைது செய்து விசாரணை செய்வது தொடர்பாக விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்கள் தொடர்பாகத்தான் இந்த விசாரணை இடம்பெற்றிருக்கு. வேறு எந்த கருத்துக்களும் இல்லை. அப்போ இதைத்தான் அவர் அங்கே அக்டோபர் 2ஆம் தேதி ஆட்சியில் இருக்கிற என்பிபியோ ஜேவிபியோ வச்சு குற்றம் சாடினவர் அங்கே விசாரணையின் போது தன்னிட்ட அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை, தான் ஒரு யூகத்தில் சொன்னான். இதெல்லாம் வந்து யூகத்தில் சொன்னான். அதாவது இவர்கள் தோழர்களா, சனாவோட நெருங்கி பழகினார்களா, ஜேவிபிக்கு அவர்கள் சம்மந்தம் இருக்காண்டா, அது நான் சொல்லலை, அப்படி சொல்லலை. ஆனால் இந்த வீட்டை வந்து சாப்பிட்டது கைகுலி கொடுக்காண்ட எந்த வித இதுவும் நான் சொல்லலை, அது வந்து நான் யூகத்தில் சும்மா சொன்னேன். அப்போ இது தொடர்பாக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் போலீசார் தரப்பில் சொல்கிறான். அதாவது வாய்க்கு வந்த தரப்பில் ஒரு அமைச்சர்களையும் ஒரு அரசினையோ வந்து இவர் பிள்ளையால் சாடி இருக்கார். இப்போ ஆதாரம் எங்கண்டு, அதுக்கு ஆதாரம் எங்கண்டு காட்ட போன இடத்துல விசாரணையில் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. ஸோ இதற்காக எதிர்காலத்தில் இவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பேன், சில வேளை கைதும் இடம்பெறக்கூடும் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அப்போ இது இன்றைக்கு ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்குது. அடுத்த நாட்களில் இரு அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட இருக்குதுன்றது வந்து மறைமுகமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசான் காரியப்ப மற்றும் விமல் வீரவம்ச. நிசான் காரியப்ப கைது செய்யப்படலாமா என்று தெரியல. ஆனால் இப்போ அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் இந்த கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமான சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல்களை சமூகத்தில் பரப்பினதன் காரணமாக நிசான் காரியப்ப சில வேளை கைது செய்யப்படலாம், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஏன்னா ராஜதந்திர கூட்டத்தில், உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒருவர் பதவி நியமனம் தொடர்பான சில அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்ட இடத்துல வந்து ரகசியமாக ரவிசனத்தால் பேசப்பட்ட ஒரு விடயம் வந்து நிசாம் காரியப்ப வந்து ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கார். அப்போ இதனால சில வேளை அவரும் கைது செய்யப்படலாம்னு ஒரு தகவல் வந்து அங்கே கசிஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ இது உண்மைக்குமே ஒரு அரசுக்கு எதிரானது, ஒரு நாட்டின் இறையாண்மை பாதிக்க, அதை விட இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை உடைக்கிற வகையில் இருப்பதாகவும் விஜித ஹேரத் வந்து தெரிவிச்சிருக்கார். அதாவது உயர்மட்ட குழு கூட்டங்களில், பாதுகாப்பு குழு கூட்டங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அல்லது பேசும்போது சில தகவல் பரிமாற்றங்களின் போது அது அந்தந்த இடங்களுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கொண்டு செய்யக்கூடாது. இந்த செய்தியை நான் பார்க்கும்போது நினைச்சேன், இது பின்னால் ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி. இந்த நிசான் காரியப்பன்ற வந்து தேசிய முஸ்லீம் காங்கிரஸில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் வந்து இந்த கருத்தை வெளியிடும்போது நான் யோசிச்சேன், இது ஒரு நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயம், இந்த சாதாரணமாக செய்திகளுக்கு உரையாடி கொண்டிருக்குது எந்த வித அனுமதியும் என்று பார்க்கும்போது யோசிச்சேன். ஆனால் அதே இது அவருக்கு பாதுகாப்பாக வந்து அமைச்சிருக்கு. இது எல்லா டைம் ஒரு பேசுபொருளாக இருக்குது. என்ன சொன்னால், தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தை வந்து கவுக்கிறதுக்காக எதிர்கட்சியை முயற்சி செய்து கொண்டிருக்கீங்களோ, அதை விட முக்கியமானது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் வந்து எந்த வழியில் தப்பிக்கலாம் யோசிக்கொண்டிருக்கீங்களோ. இப்போ இந்தியாவோட ஒரு கசிவு விஷயம் வந்து இரு நாடுகளுக்கு உறவை உடைக்கிறத விட இந்த நாட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். மறைமுகமாக சொல்ல போனால் முஸ்லீம்ஸ் என்ற வந்து இப்போ அந்த காலத்தில் தலைவர் வந்து அவர்கள் ஏன் ஜாழ்ப்பாணத்திட்டாருன்னு சொன்னால், ஒரு இனத்துக்கான போராட்டத்துக்குள்ளே இவர்களை வச்சிருந்தா இவர்கள் இங்கே பேசுவாங்க, நாளைக்கு அங்கே கொண்டே சொல்லிடுவாங்க, அந்த இப்படி அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு அந்த தோண்டினது. அப்போ நாங்கள் இனத்தின் விடுதலை முதல் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவர்களை நாங்கள் ஒன்று நினைச்செடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது விடுதலை போராட்டத்தில் நிறைய முஸ்லீம் உறவுகள் வந்து போராடி உயிர் நீத்த மாவீரர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே மாதிரி தான் இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் கூட முக்கிய அமைச்சு பதவிகள் வந்து இஸ்லாமியர்கள், முஸ்லீம் என்ற எந்த வித ஒருவருக்கும் வந்து அமைச்சு பதவி கொடுக்காத காரணம் அதான், நாட்டை வந்து ஒழுங்காக சீர்திருத்தி எடுக்கணும், ஊழல் லஞ்சமற்ற இடத்துல இருந்து நாட்டை கட்டி எழுப்பணும், போதைப் பொருள் கும்பலில் இருந்து நாட்டை காப்பாற்றணும், பயங்கரவாதத்தில் நாட்டை காப்பாற்றணும், இவ்வாறு முயற்சி எடுக்கல இந்த முஸ்லீம் அமைச்சு அதுக்குள்ளே போட்டால் அது தான் இருக்கிறவங்களே அதுக்குள்ளே போட்டு அது பிரச்சனையில் வரும். இன்றைக்கு நாங்கள் இங்கே ஒரு தீர்மானம் எடுப்போம், நாளைக்கு அங்கே போய் சொல்லுவாங்க, அது சரியான முறையில் கொண்டு வரலான்னு சொல்லி தான் அன்றைக்கு அரசாணையில் முடிவெடுத்து அப்படி செய்தது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு போய் விளங்கியிருக்கு. எதற்காக இந்த அரசாங்கமோ தேசிய தலைவரோ இவ்வாறான நடைமுறைகளை வந்து அந்த காலத்து இந்த காலத்தை பின்பற்றினார்கள்னு உங்களுக்கு விளங்கியிருக்கு. அப்போ முக்கியமான ஒரு பாதுகாப்பு குழு கூட்டத்தில் வெளியே கொண்டக்கூடாத ஒரு தகவல், சாதாரண ஊடகத்தில் இருக்கிற நாங்களோ யூகிக்கிற வகையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு யூகிக்க தெரியாத இந்த நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த விடயம் எப்படி இதை கையாளணும்னு சொல்லி நீங்கள் பெரிய ஆள் நினைச்சு கொண்டு நிசாங்காரியப்ப இந்த விஷயத்தை வந்து ஊடகங்களுக்கு கொடுத்துட்டார். அதை பற்றி பரவி கொண்டிருக்கு. இப்போ போலீஸ் தரப்பில் கூறப்பட்ட விஷயம் என்ன சொன்னால், இது வந்து ஒரு நாட்டின் இறையாண்மை பாதிக்கும். ஸோ இது தொடர்பான கருத்துக்களை முன்வைச்ச ரீதியாக தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சில வேளை இவர் கைது செய்யப்படலாம்னு சொல்லி, அதே போல் அமைச்சர் விஜித ஹேரத்தும் பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். நாட்டிட இறையாண்மை பாதிக்க வகையில் தவறான கருத்துக்களை பகிர்றதோ இல்லை பதிவு செய்வதோ வந்து சட்டத்துக்கு புறம்பானது, இதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி. அப்போ
விமல் வீரவம்சம் மற்றும் இவர் வந்து கிரிவிரைவில் கைது செய்யப்பட இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு போதைப்பொருள் சட்டத்திற்கான கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு வந்து 10 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. உறுதிப்படுத்தப்பட்ட பட்சத்தில் அவர் வச்சிருந்தார் அதுன்னு சொல்லி குற்றம் உறுதிப்படுத்தப்பட்ட பட்சத்தில் மன்னார் பிரதேசத்தை 21 வயது நபர் ஒருவருக்கு வந்து இந்த 10 வருட கடூழி சிறை வழங்கப்பட்டிருக்கு. என்னத்துக்கு நான் இந்த செய்தியில் சொல்கிறேன்னு சொன்னால், உண்மைக்குமே வடக்கு கிழக்கு தாயத்தில் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு நல்லா வந்து ஒன்று இருக்கிறீங்க. நேற்று ஒரு காணொலி பார்த்துட்டு உண்மைக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி தான் ஆனால் போதை வசுன்றது வந்து ஒரு நீக்க முடியாத ஒரு குற்றமாக போய் கொண்டிருக்குது வடக்கு கிழக்கு பொறுத்தவரைக்கும். அதனால் இளைஞர் ஜோதியில் மிக அவதானம் இந்த அரசாங்கம் மாதிரி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஏன்னா முதலே அரசாங்கம் வந்து எங்களை திட்டம் தீட்டி பலிகடாக்கினார்கள். வடக்கு கிழக்கு வந்து சர்வதேசத்துக்கு இப்படியான ஒரு சமுதாயத்தை தான் பிரபாகரன் கட்டி வச்சுருந்தான்னு காட்டுறதுக்காகத்தான் நடந்தே தவிர மற்றும்படி எதுக்கும் இல்லை. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் அப்படி இல்லை. எல்லாத்தையும் நாட்டை கட்டி எழுப்பணும், எல்லாம் உரினமாக வாழணும் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ செய்யணும் என்று கைது நடக்கலாம் ஆரம்பிச்சு கொண்டு நடந்து கொண்டு கேட்கல. உங்களோட வாழ்க்கையில் வந்து சீராயிரும், பழுதாயிரும். 20 வயசு 21 வயசில் 10 வருஷம் ஜெயிலுன்னு சொன்னால் 30 வருஷம். இந்த 10 வருஷம் இடப்பட்ட வாழ்க்கை தான் நீங்கள் வாழ வேண்டிய வயசு. மிக அவதானம். அதை விட முக்கியமான பிரச்சனை சொன்னால், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக ஐநாவில் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்த கருத்துக்கு ஒரு திருத்தங்கள், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஐநா வரும் முடிய இலங்கையில் வந்து 10ஆம் மாதம் அளவில் எல்லா சட்டங்களும் திருத்தி அமைக்கப்படும் சொல்லி அரசாங்க தரப்பில் தெரிவித்தது. அதன் அடிப்படையில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை வந்து நீக்க மாட்டாங்க, திருத்த போகிறாங்க. நீக்கல. அது உண்மைக்கும் ஒரு நாட்டில் வந்து பயங்கரவாத தடைச்சட்டம்ன்றது வந்து தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அது LTT கண்டு தயாரிக்கப்பட்டதான் நினைச்சு கொண்டிருக்கோம். அதாவது தமிழ் விடுதலை புலிகளுக்கு தயாரிக்கப்பட்டது இல்லை. அது நாட்டில் மொத்த பயங்கரவாதத்துக்கும் சேர்த்து தயாரிக்கப்பட்டது. ஊழல், மோசடி, இந்த லஞ்சம், போதைப்பொருள் கடத்தல், கிட்னாப்பிங், கொள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம். ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் அதை தமிழர்களுக்கு மட்டுமாக பயன்படுத்தினார்கள். அதாவது சிறுபான்மை இனத்தவருக்காக மட்டும் பயன்படுத்தினார்கள். தற்போது இந்த ஆட்சியாளர்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை திருத்தி எதிர்வரும் காலங்களில் அனைத்து தரப்பினர், இலங்கையில் யார் என்றாலும் சரி, அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, தற்போது ஜனாதிபதி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த சட்டம் சமமாக பாயும். அதில் அவர் குறிப்பிடப்பட்ட விஷயத்தை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சட்டத்தில் குறிப்பிட்ட சரத்துக்களோ சரி, சட்டப்படி தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இந்த நபர் இந்த தீவிரவாத இயக்கம் தொடர்பாக செயற்பட்டார், இல்லாத இதை திரும்ப மீள் உருவாக்க செயற்பட்டார், பதிவேற்றம் செய்தார்னு சொல்லி கைது செய்யப்பட்டு அந்த விசாரணைகள் உடனடியாக நடத்தப்பட்டு அங்கே குற்றங்கள் உறுதிப்படும் பட்சத்தில் இத்தனை வருஷம் தண்டனைன்னு சொல்லி நிரூபிக்கப்படும். இப்படி 25 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் அடைச்சி போட்டு இந்த வித விசாரணை இல்லாமல் குற்றம் எல்லாம் புந்திருக்க வைக்கிற சட்டம்லாம் இனி இல்லை. அப்படி விசாரணையில் வந்து உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் வந்து உடனடியாக விடுதலை செய்யப்படுவார். அதாவது நீதியான விசாரணையுடன் கூடிய இந்த சட்டம் மறுபரிசீலனையுடனும் திருத்தப்பட்டு கொண்டு இருக்குது. எதிர்காலத்தில் இது அனைத்து தரப்பினருக்கும் சமமான ஒரு சட்டமாக வரும் என்று சொல்லி அமைச்சர் விஜிதஹேர வந்து பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கார். இதை விட முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால், இப்போ விமல் ரத்நாயக்கோட்டை இருந்து பதவி பறிச்சுன்ற வந்து இலங்கை மக்களுக்குள்ள வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உருவாகி கொண்டிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், கிட்டடியில் ஐநா அமர்வில் வந்து அனுகுமார் திசாநாயக் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிய சில வார்த்தைகளுக்கு பிறகு அந்த குறித்த ஒரு பதவியிலிருந்து விமல் ரத்நாயக்க வந்து வெளியே வந்திருந்தவர். அதாவது அதோட செயற்பாடு ஒரு அமைப்பில் இருந்து விமல் ரத்நாயக்க விலத்தி இருந்தவர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தருணத்திலே மக்களுக்கு இடையிலான ஒரு சந்தேகம் ஒன்று உருவாகினது. அதாவது நடைமுறையில் இந்த NPP அரசுக்குள்ளே ஏதாவது பிளவு இருக்குதான்னு சொல்லி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிரதமர் கருணை அமரசூரிய வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அரசாங்கத்தை விட்டு எடுக்க போகிறாங்க, தூக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய் வந்து அது ஓஞ்சிட்டது. அதுக்கு பிறகு ஜெனீவாவில் வந்து அனுகுமார் திசாநாயக்க ஆற்றிய உரையின் பின்னர் வந்து இப்படி பலஸ்தீனம் தொடர்பான ஒரு அமைப்பில் இருந்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க விலகி இருந்தது உங்களுக்கு நீங்கள் அறிஞ்ச விஷயம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தற்போது புதிய அமைச்சர்கள் நியமனத்தில் வந்து அனுர கருணாநாயக்கிட்ட வந்து இந்த துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறையை வந்து வாங்கி விமல் ரத்னாகிட்ட இருந்து வாங்கி புதிய அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து எதுவும் விரோதங்கள், கருத்து முரண்பாடுகள் இல்லது உள்ளக கட்சிக்குள்ள புலவுகள் எதுவும் ஏற்படும் என்று சொல்லி இது மக்களை விட எதிர்கட்சியினர் ஒத்து பார்த்து கொண்டிருக்கேன் என்ன நடக்கும்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நோமலை நினைக்க வேண்டாம், நான் அடிக்கடி சொல்கிற வசனம், NPPன்றது வந்து ஆட்சி அரசாங்கம். ஆனால் அது வந்து ஒரு கவர் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து JP. இவங்க வந்து எப்போவுமே பிளவுபட மாட்டாங்க. என்னென்னு சொன்னால், இவங்க அந்த காலத்திலிருந்து எங்களை போன்ற ஒரு போராட்டமாக ஆரம்பித்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் ஏறி இருக்கிற ஒரு போராளி அமைப்பு, போராட்டக்காரர்கள். ஸோ இவங்க வந்து இவ்வளவு காலம் ஒற்றுமையாக இருந்தவங்க வந்து இந்த பதவியை கொண்டவங்க பிளவுபடுறது சாத்தியம் இல்லை. ஸோ நிச்சயமாக அங்கே எந்த ஒரு பிளவும் இருக்காது. துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்கிட்ட இருந்து வாங்கினதுக்கு காரணம் வந்து இந்த 323 கண்டெய்னர் தொடர்பான நீதியான சுயாதீனமான விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும். உரிய அமைச்சர் அதுக்குள்ளே இருந்தார்னு சொன்னால் அந்த விசாரணைகளை வந்து சரியான முறையில் நடத்த முடியாத காரணமாகவும் சில வேளை இவரை வெளியே எடுத்திருக்கலாம் இந்த துறைகளில் இருந்து. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் முக்கியமான விஷயங்கள்.
உதயன் கம்பம்பில கூறிய அந்த 323 கண்டெய்னர் தொடர்பான விஷயங்கள் விமல் வீரவம்ச கைது செய்யப்பட இருக்கலாம். அங்கால நிஷாம் காரியப்போ சில வேளை நாட்டு நிறையாண்மை பாதித்தது அல்லது இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை பிளவுபடுத்தினது அல்லது பொய்யான தகவல்களை வந்து சமூகத்துக்கு பரப்பினது இவ்வாறான வழக்குகளின் கீழே கைது செய்யப்படலாம். இந்த போதைப்பொருள் தொடர்பாக இந்த 21 வயது நபருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எதிர்காலத்தில் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக அல்லது எச்சரிக்கையாக இருக்கலாம் போன்ற விடயங்களை நாங்கள் செய்தியில் பார்த்துருக்கிறோம். ஸோ இதே போல் மீண்டும் இலங்கையில் ஏதோ முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற செய்திகள் வரும்போது தொகுத்து தர்றதுக்கு நானும் இருக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் கட்டாயம்